இன்று அநேகர் பாவம் செய்யும் போது படியின் கரையை போக்கும் சோப்பு தான் இயேசுவின் இரத்தம் என்று நினைக்கிறார்கள். நாற்றம் அடிக்காமல் இருக்க போடும் நறுமண பொருள் தான் கிருபை என்று கருதுகின்றனர். அதிக பாவம் செய்தால் கிருபை அதிகம் தேவைப்படும், அவ்வளவுதான் என்பது போல செயல்படுகின்றனர். ஒரு நாள் பெரிய பாவியா இருந்தேன், ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பின் இன்று அநேக காரியங்களில் கொஞ்சம் மாறிவிட்டேன் என்கின்றனர். இதை கேட்கும் போது என்னமோ இயேசுவின் இரத்தம் மோசமான பாவியை கொஞ்சம் தூய்மையான பாவியாக மாற்றிவிட்டது என்று சொல்வது போல் தோன்றுகிறது. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் பழைய பாவ நிலையில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக அல்ல, அது உங்களை ஒரு புதிய மனிதனாக உருமாற்ற சிந்தப்பட்டது. ஞானஸ்நானம் என்பது பூமிக்குரிய முறைமைகளுக்கு கிறிஸ்துவோடு கூட மரித்து பரலோக முறைமைகளின் படி வாழ புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்புவது. மனம் பூலோகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி திரும்புவது, மனம் பாவத்திலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி திரும்புவது. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு புதிய மனுஷனாக உயிரோடு எழும்புவது. பழைய பாவ அழுக்கு படிந்த வஸ்திரத்தை களைந்து புதிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவது, நீதியின் சாயலை போர்த்துக் கொள்வது. களைந்த பழைய மனுஷனை மீண்டும் புதிய மனுஷனுக்கு மேல் எடுத்து போட்டுக்கொள்வது எத்தனை அவலட்சணமான செயல் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது இயேசுவின் சிலுவை தியாகத்தை அவமானப்படுத்துவதற்கு துல்லியமாகும். நாய் தன் கக்கினதை தின்ன திரும்புவது போலவும், கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றில் போய் புரள திரும்புவது போலவும் பட்ட செயலாகும். நீங்கள் கழுவப்பட்டிருந்தால் சுத்தமாக வாழுங்கள். ஏன் பழைய அழுக்கு துணியை மீண்டும் எடுத்து போடுகிறீர்கள்? நீங்கள் எழுப்பப்பட்டிருந்தால் அனலுடன் இருங்கள். நீங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தால் பழையவைகளை ஒழித்து விடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த மரிக்கவில்லை, புது சிருஷ்டியாகவே மரித்தார். எனவே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.